ஒரு மனிதனுக்கு பில்லி சூனியம் போன்ற செய்வினைகள் செஞ்சால் அந்த மனிதனுக்கு தீராத வியாதிகளும் கஷ்டங்களும் வருதுன்னு நம்புகிறாங்க. அதனால் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு மந்திரவாதி கிட்ட போய் தனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு செய்வினை பண்ணுறாங்க. அப்படி இருக்க இங்கே ஒருத்தர் வெச்ச செய்வினையை எடுக்கிறாரு. அதுக்காக பரிகார பூஜையெல்லாம் பண்ணுறாரு. அதுவும் பெண் வேடம் அணிந்துக்கிட்டு. கேட்குறதே ஆச்சரியமாக இருக்குது. யார் இவர்? இவர் செய்யும் பரிகார பூஜைகள் என்ன? இதனுடைய அமானுஷ்யங்களை பார்க்கலாம். சகல தோஷங்களும் தீர பெண் வேடத்தில் சண்டி யாகம். காட்டேரி முன் பொம்மையை வெடிக்க வைத்து கழிப்பு. வேலூர் பக்கத்துல பைரவர் பைரவி சித்தர் பீடம் வச்சிருக்கும் ஒருத்தர் பொம்மையை வெடிக்க வச்சு கழிப்பெடுக்கிறதும் பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல பெண் வேடத்துல சண்டி ஹோமம் நடத்துவதும் மிக பிரபலம்னு கேள்விப்பட்டோம். உடனே எங்க குழு ஒரு பௌர்ணமி தினத்துல வேலூரை நோக்கி பயணமாச்சு. வேலூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு உள்ளி கிராமத்துல கம்மவரம்பட்டி பகுதியில இந்த கால பைரவர் பைரவி சித்தர் பீடம் இருக்கிறத கண்டுபிடிச்சு நாங்க அங்க போனோம். இந்த சித்தர் பீடத்துக்குள்ள நாங்க போன வேளை ஒரு பிரகாரத்தோட உருவாக்கப்பட்டுள்ள இந்த பைரவா பைரவி மகா காளியம்மன் சித்தர் பீடத்துல ஏராளமான தெய்வ உருவங்கள் சிலைகளா வைக்கப்பட்டிருக்கு. போன உடனேயே அனைவருடைய கவனத்தையும் கவரும்படியா 15 அடி உயர காளி சிலை இருக்க, பௌர்ணமி தினத்துக்கான பூஜைக்காக அந்த காளி தேவிக்கு செய்யப்பட்டிருந்த அலங்காரம் மிகவும் அற்புதமா காணப்பட்டுச்சு. இதே போல 9 தலை நாகத்துக்கு அடியில சர்வேஸ்வரர் சிலையும் கண்ணை கவரும் வகையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சர்வேஸ்வரர் சிலைக்கு எதிரேதான் சண்டி ஹோமம் நடத்துவதற்கு ஏதுவா 13 அடி ஆழத்துல பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சண்டி யாகம் செய்வதற்காக 13 அடி ஆழ ஹோம குண்டத்துக்கு பக்கத்துல 13 வகைகளான இனிப்பு, காரம், மலர்கள், பழங்கள், பட்டுப்புடவைகள் வரிசையா அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. சண்டி யாகம் சாங்கியமா எல்லாமே 13 வகைகளா இருக்க, இந்த யாகத்தோட பலன் என்னன்னு கேட்கும்போது அந்த காலத்துல அரசர்களால நடத்தப்பட்டதும்னு சாபங்கள் பழிகள் அகன்று நாம் வாழ்வதற்கான தடைகள் நீங்கும்னு சொன்னாங்க. யாக வேள்வி மந்திர உச்சாடனங்களோடு நடக்கும்போது ஹோம குண்டத்துல 13 வகை பொருட்களும் சேர்க்கப்பட்டன. இறுதியா திருக்குடையின் கீழ பெண் வேடமிட்டு லோகநாத சித்தர் ஹோமகுண்டத்துக்கு முன் அமர்ந்து யாக வேள்வியை நிறைவு செய்யும் போது குழுமியிருந்த பக்தர்கள் தங்கள் வாழ்விற்கான தடைகள் அகலுங்கிற பயபக்தியோடு அவரை வழிபட்டாங்க. இதைத் தொடர்ந்து லோகநாத சித்தர் சண்டி அம்மன் முன்னால உடுக்கை அடைத்து பிரார்த்தனை செய்ததோடு கத்தி மேல நின்னு வந்திருந்த பக்தர்கள்ல சிலருக்கு அருள்வாக்கு அளிச்சது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. என்னோட துணை உண்டு, கவலைப்படாத, சீக்கிரம் ஒரு புத்திர பலத்தை கொடுத்து செல்வாக்கு வச்சு சந்தோஷத்தை தரம் போட மகனே. லோகநாத சித்தர் அருள்வாக்கு சொன்னதுக்கு அடுத்தபடியா ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு கழிப்பெடுக்க போறதா சொன்னாங்க.
இந்த சித்தர் பீடத்துல இருந்து நள்ளிரவு 50 அடி தூரத்துல இந்த நிகழ்வுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிற காட்டேரி அம்மன் முன் கழிப்பெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தயாராயிருந்துச்சு. காட்டேரி அம்மன் சிலை முன்னால கருங்காலி மரத்தால செய்யப்பட்ட காளி சிலை இருக்க, அதுக்கு முன்னாடி 3 பாக்கு மட்டை தகடுகள்ல மாவு பொம்மை செய்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி குட்டிச்சாத்தான் உருவ பொம்மையும் அதன் 2 பக்கங்களிலும் படுவாட்சி மர பொம்மையை வைத்து 3 நட்சத்திர சக்கரங்களை வரைந்து அதுல மலர்கள் தூவியிருந்தாங்க. பம்ப மேளம் முழங்கி மணி அடிக்க இவை எல்லாத்துக்குமே லோகநாத சித்தர் சிறப்பு ஆராதனைகள் செஞ்சாரு. அதுக்கு பிறகு பாக்கு மட்டை தட்டுல இருந்த 3 உருவ பொம்மைகளையும் அங்க இருக்கிற 3 நட்சத்திர சக்கரங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாரு. அந்த 3 சக்கரங்களிலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரும் அமர வைக்கப்பட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் தேங்காயால சுற்றி அது அவங்க கையில லோகநாத சித்தர் கொடுத்தாரு. இவங்க 3 பேர் பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம் பழத்தையும் அவங்க தலைய சுற்றி தனது காலால நசுக்கி போட்டாரு. அதோட மஞ்சள், குங்குமம் மற்றும் சந்தன பொடிகளை கொண்டும் இவங்க தலைய சுற்றி அங்கிருந்த தாம்பூல தண்ணீர்ல லோகநாத சித்தர் ஒன்னா கலந்தாரு. இதுக்கப்புறம் இலையில பக்கவாட்டுல இருந்த 2 படுவாச்சி மரபொம்மையை எடுத்து அங்கிருந்த 2 பேர் தலையையும் சுற்றி வைத்த லோகநாத சித்தர் அதுக்கு நடுவுல இருந்த குட்டிச்சாத்தான் பொம்மையை கொண்டு 3 பேர் தலையையும் சுற்றி அங்க வச்சாரு. இதைத் தொடர்ந்து மாவு பொம்மை இருந்த 3 தட்டுகள்ல 1 மட்டும் எடுத்து 3 பேர் தலையையும் சுற்றி அவர் அதை அப்படியே குப்புற கவுத்து வச்சாரு. அடுத்தபடியா 3 பேரையும் அங்க இருக்கிற தேங்காய கையில எடுத்துக்கிட்டு எழுந்திருக்க சொன்ன லோகநாத சித்தர் காட்டேரி அம்மனை சுற்றி வலம் வந்து தேங்காய உடைக்க சொல்ல அதன்படியே அவங்க செஞ்சாங்க. அப்போ தாம்பூலத்துல தண்ணீர்ல கரைக்கப்பட்டிருந்த மஞ்சள், குங்குமம் மற்றும் சந்தனம் கலந்த பொடிகளை அவர் கையில எடுக்கும்போது அது ஒரு கோந்து பசை போல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுதான் இவங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த சூன்யத்துக்கு ஆதாரம்னு சொன்ன லோகநாத சித்தர் மஞ்சள் குங்குமம் தானே போட்ட, மாட்டு கொழுப்புல செஞ்சிருக்கிறாங்க. மாட்டு கொழுப்பு எடுத்து ஏவல் செஞ்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மற்ற 2 மாவு பொம்மைகள் மீது தண்ணீரை ஊத்தும் போது டப்புனு ஒருவித வெடி சத்தத்தோட எரிய ஆரம்பிச்சது. எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி கழிப்பெடுத்த பிறகு அவங்க 3 பேரும் அங்க இருக்கிற சூலாயுதத்துல எலுமிச்சம் பழத்தை குத்தினதும் அங்க இருக்கிற எல்லாரும் காட்டேரி அம்மனை சுற்றி வலம் வந்து அவர்கிட்ட வேப்பிலை ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த நேரத்துல அதிசயமா வேப்பிலையிலிருந்து விபூதி வரவழைச்சு பக்தர்களுக்கு லோகநாத சித்தர் கொடுத்த காட்சியும் அதிசயமாயிருந்தது. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.
இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில தீராத நோய்களை குணப்படுத்துற அபூர்வ தீர்த்தத்தை பத்தியும் பெண் வேடமிட்டு செய்வினை எடுக்கிற ஒருத்தரை பத்தியும் பார்த்தோம். இதே போல பல அமானுஷ்யங்களோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800008 89.